Warm greetings for all, and I am welcome you for the another interesting video. Last previously 2 videos இருக்கும் அந்த videos பார்த்து third வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். So subject verb agreement spotting errorல மெயினான ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணனும்னா first thing is subject and verb agreement பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது. So இது மட்டும் இல்ல spotting errorல நிறைய கேட்டகரி இருக்கு. Parts of speech வச்சு கண்டுபிடிக்கலாம். And subject verb agreement articles இந்த மாதிரி நிறைய இருக்கு, பட் அதுல மெயினா பார்க்கிறது subject verb agreement. Okay, so we'll move on. Okay, last நம்ம நிறைய பார்த்திருப்போம் subject verb agreement எப்படி கண்டுபிடிக்கிறது, what is the importance of spotting error, இந்த மாதிரி நிறைய பார்த்திருப்போம். ரைட், இப்போ ஒவ்வொரு क्वेश्चनக்கும் ஒவ்வொரு ரூல் அப்ளை பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு क्वेश्चन நீங்க சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் you will get understand about the rule of subject and verb agreement. இந்த ரூல் ஒவ்வொன்றுக்கும் அப்ளை பண்ணும் பொழுது நம்ம கிராமரும் தெரிஞ்சுக்கலாம் as well as spotting errorக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் spotting error பார்த்தாவே ஆல்மோஸ்ட் கிராமர் நமக்கு கவர் ஆயிடும். எஸ், ஸோ கிராமர் இதுல கவர் ஆகிறதுக்கான ரீசன் spotting errorல மேக்ஸிமம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். Okay, நம்ம क्वेश्चनக்கு போகலாம். First again I repeat the steps. First நம்ம meaning தெரிஞ்சுக்கணும். Second step is you have to find out the subject and the verb. Then third one is you have to compare. அந்த subject எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருப்பேன். அந்த subject பத்தி அவங்க பேசியிருப்பாங்க. It is about அத பத்தி பேசியிருப்பாங்க. And what, who, இந்த ரெண்டு क्वेश्चनக்கான ஆன்சர் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்தது அப்படின்னா தட் இஸ் சப்ஜெக்ட். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிட்டா அதை வச்சு நம்ம verb கண்டுபிடிச்சிடலாம். அந்த கோடு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், SS கோட். சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ்ல எஸ் ஆட் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது. ப்ளூரல் நவுனுக்கு ப்ளூரல் சப்ஜெக்ட், ப்ளூரல் நவுனுக்கு ப்ளூரல் verb எழுதணும். ஓகே, with this rule we get into the question. First condition படிச்சுக்கலாம். In the sentence identify the segment which contains the grammatical error. Grammatical error இருக்கிற segment நம்ம identify பண்ணணும் அப்படிங்கறத நமக்கான question. So first read out the question. Everyone are very well equipped with his own weapons. So ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய weapons நல்ல well equipped ஆயிருக்காங்க, well developed அந்த meaning, right? So everyone, இப்ப subject நீங்க கண்டுபிடிக்க போறோம், which is the subject here, அத பத்தி பேசியிருக்கணும். or else அந்த questionல what or who கான question இருக்கணும், ஆன்சர் இருந்திருக்கணும். everyone, யாரெல்லாம் well equipped இருக்காங்க, அவங்களுடைய own weapons யாரெல்லாம், அப்ப who கான question கான ஆன்சர் இந்த everyone கொடுக்குதா. so everyone is the subject. இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த சென்டென்ஸ்ல உங்க சப்ஜெக்ட் தெரியலனாலும் அந்த ரெண்டு क्वेश्चन வாட் ஆர் ஹூ வர மாதிரி இருக்கும், ஆர் அத பத்தி அந்த சென்டென்ஸ்ல பேசியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எவ்ரிஒன் இஸ் த சப்ஜெக்ட். எஸ், சப்ஜெக்ட் எவ்ரிஒன், எவ்ரிதிங், ஈச் இந்த மாதிரி வந்தா இதை நம்ம சிங்குலரா கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எஸ், இட் இஸ் சிங்குலர். அப்ப ஆர் இருக்கு, ஆர் வந்து verb, isn't it? ஆர் வந்துட்டு ப்ளூரல் verbன்னு சொல்லுவோம். சிங்குலருக்கு சிங்குலர் verb தான் போடணும், சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு சிங்குலர் verb தான் போடணும், ப்ளூரலுக்கு தான் ப்ளூரல் போடணும். பட் இங்க ப்ளூரல் இருக்கிறதுனால இந்த ஆர்க்கு பதிலா என்ன போடணும், எஸ் போடணும். எஸ் போட்டாதான் கரெக்டான ஆன்சர். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆர் வெல் எக்யூப்ட். செகண்ட் கொஸ்டின், someone has walked away with my umbrella. யாரோ வந்துட்டு என்னுடைய அம்பர்லா வச்சு நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மீன். ஸோ someone இங்க நம்ம என்ன கன்சிடர் பண்றோம், சப்ஜெக்ட். ஓகே, யார் என்னோட அம்பர்லா வச்சுட்டு போறா, அப்ப யார், ஹூங்கிற क्वेश्चनக்கு இந்த someoneங்கிற ஆன்சர் இருக்கு. அப்ப இது கண்டிப்பா சப்ஜெக்டா இருக்கும். சப்ஜெக்ட் பக்கத்துல பாருங்க, இட் இஸ் verb, have வந்து verb இருக்கு, பட் சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கு. சப்ஜெக்ட் சிங்குலர்னா verb சிங்குலரா தான் இருக்கணும். so the answer is has, not have. in correction என்னது, have walked. அங்க has walked ன்னு correct. The environment protection policy need to become stricter if we wish to combat climate change. என்ன சொல்லிருக்காங்க, climate change ஓட நம்ம காம்பாக்ட் ஃபைட் பண்ணி வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம environment protection policy
ஸ்ட்ரிக்ட்டா மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. we need to become stricter அப்படின்னு சொல்லிருக்காங்க. okay, so what is the subject here? இங்க எதை பத்தி பேசியிருக்காங்க? environment protection policy பத்தி பேசியிருக்கிறதுனால which is subject பக்கத்துல இருக்கக்கூடியது verb, ss code word, இது action word என்ன சேர்த்தணும்? s சேர்த்துனா correct. so the answer is need to become stricter because அங்க needs னு இருந்திருக்கணும். many of China's exports has been redirected to the domestic market in view of the more consumption driven economy. என்ன சொல்றாங்க? சைனாஸ் உடைய எக்ஸ்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம என்ன பண்ணணும்? redirected to the domestic marketக்கு redirect பண்ணணும். எதுக்காக? to know the view of more consumption driven economy. okay, இப்போ இங்க யாரை பத்தி பேசிருக்காங்க? சைனா எக்ஸ்போர்ட்ஸ். அப்ப சைனாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் தான் இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். எக்ஸ்போர்ட்ஸ் எஸ், அப்ப இது வந்து ப்ளூரல். இந்த சப்ஜெக்ட் என்னவா இருக்கு? ப்ளூரலா இருக்கு. so instead of has you should add have because haveங்கிறது தான் plural உடைய verb. so the answer is has been redirected. the child along with his parents were waiting for the program to begin. என்ன சொல்லிருக்காங்க? the child அவங்களுடைய parents ப்ரோக்ராம்க்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் along with, as well as, with இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ப்ரையார் பாருங்க child இருக்கு, ரைட்? child இருக்கிறதுனால நம்ம என்ன போடணும்? சிங்குலர்னா இங்க வேர் வந்து was convert ஆகும். okay, so the answer is we're waiting for the program to begin. child வந்து சிங்குலரா இருக்கிறதுனால அங்க வேர்ங்கிறது was convert ஆகும். next question, note down my phone number in case you need to ring me up. so இங்க என்ன சொல்லிருக்காங்க? என்னோட ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு கூப்பிடுங்க அப்படின்ற மீனிங். இப்போ இந்த சப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். which is the subject here? you is the subject. க்கு பக்கத்துல இருக்க verb எப்படி இருக்கு பாருங்க, சிங்குலரா இருக்கு. அப்ப s ப்ளூரலுக்கு s க்கு fight, no s இருக்க கூடாது. answer is need. in case you need. the promoters of Met Hospitals has agreed to sell their business to Paul Hospitals. என்ன சொல்றாங்க? Met Hospitals உடைய promoters வந்து அவங்களுடைய business Paul Hospitals செல் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அக்ரின்னு ஒத்துக்கிறது. okay, what is the subject here? promoters. யார் ஒத்துக்கிட்டான்னு கேப்போமா? who. so the promoter தான் அக்ரி பண்ணாங்க. so this is subject. the subject இங்க நான் அதுக்கு பக்கத்துல இருக்க verb பார்க்கணும். subject வந்து s ஆட் இருக்கிறதுனால this is plural. அப்ப plural verb தான் போடணும், which is has. okay, the correct answer is has agreed. the neighborhood were getting disturbed with the loud music that was playing at the wedding party in the big bungalow. என்ன சொல்லிருக்காங்க? அந்த big bungalow வெட்டிங் பார்ட்டி நடந்திருக்கு. அந்த வெட்டிங் பார்ட்டில லவுட் மியூசிக்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து பக்கத்துல இருக்க நெய்பர்ஹுட்க்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ which is the subject here? யாருக்கு? who disturbed or who was disturbed by the wedding party which was conducted in big bungalow. யார் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க? who was getting disturbed. அப்போ இந்த whoக்கான ஆன்சர் யார் வரா? neighborhood. so which is the subject. அப்ப சப்ஜெக்ட்க்கு கண்டினியூ ஆகுற verb பார்க்கணும். okay, subject வந்து singular, so verb is also singular. so the answer is was, not were. this is the correct answer. the number of visitors at the fair were much larger than expected. எதிர்பார்த்ததை விடவே அந்த ஃபேருக்கு நிறைய விசிட்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இங்க வந்து எது சப்ஜெக்ட் கண்டுபிடிங்க? the நம்பர்ங்கிறது சிங்குலர். அப்ப சிங்குலருக்கான verb வந்து சிங்குலரா தான் இருக்கணும். so instead of were you should add was.
The correct answer is were much larger. Sourav Ganguly have emerged as the new president of the BCCI after a night long discussion. So long discussion க்கு அப்புறம் கங்குலி வந்துட்டு நியூ பிரசிடென்ட்டா எமர்ஜ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. So what is the subject? இவர்தான் subject. So subject singular இருக்கிறதுனால has தான் போடணும். Ganguly is singular. So you should add has. Answer is this one. Scientists have recently announced that a more effective antidote for a snake bite venom has been made. So scientists இப்ப recent என்ன announce பண்ணிருக்காங்க? More effective antidote. Antidote கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்காக? For snake bite அப்படின்னு சொல்லிருக்காங்க. Okay. இப்ப scientist, which is the subject? Scientist. Scientist singular. So instead of have, put has. So the answer is scientist have. Sony take her daughter to the park in the evening in a stroller. Strollerல கூட்டிட்டு போறாங்க அவங்க டாட்டரை பார்க்குக்கு ஈவினிங் டைம்ல கூட்டிட்டு போறாங்க. சோ இங்க சப்ஜெக்ட் யாரு? சோனி. சோனிங்கிறது சிங்குலர்ங்கிறதுனால இங்க டேக்குக்கு பதிலா டேக்ஸ் இருக்கணும். எஸ்எஸ் கோட் வேர்ட். இந்த எஸ்எஸ் கோட் வேர்ட் எங்க யூஸ் பண்ணும்? ஆக்ஷன் வேர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணும். சோ தி ஆன்சர் இஸ் டேக்ஸ். அப்ப இங்க என்ன ஆப்ஷன்? சோனி டேக் ஹர் டாட்டர். Your skill lie in cheering up people who are stressed out, wound up or generally just annoyed. உங்களுடைய ஸ்கில் எப்படி இருக்கு? Your skill lie in cheering up people. உங்களுடைய ஸ்கில் வந்துட்டு people cheer up பண்ற மாதிரி இருக்கு. Who are stressed. யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்களோ, wound up இருக்காங்களோ, ஜெனரலா annoyed, ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களோட ஸ்கில் வந்து cheer up பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த who வந்து இந்த people தான் ரெஃபர் பண்ணிருக்காங்க, ரைட்? who are. அப்போ இங்க are வந்து கரெக்ட். people ப்ளூரலா இருக்கிறதுனால இங்க are கரெக்டாவே இருக்கு. your skill இங்க possessive. your skill உங்களுடைய ஸ்கில்னு தான் சொல்லிருக்காங்க, ரைட்? அப்போ இது சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். அப்ப லை என்னவா மாறும்? எஸ்எஸ் கோட் வேர்ட் லை. ஓகே, your skill is considered as singular. Next one. The monsoon have in the past 5 days retreated from most parts of the country. So past 5 days நிறைய most of the partsல வந்துட்டு retreat பண்ணிருக்கு. retreated from அப்படின்னு சொல்லிருக்காங்க, ரைட்? monsoon considered as singular. So நிறைய parts of the countryல வந்து monsoon வந்திருக்கு. அந்த season time சொல்லுவோம்ல, அது வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. So monsoon is considered as singular. அப்ப அதுல இருக்க verb singular தான் இருக்கும். So the answer is has. Correct answer is monsoon have னு வரணும். Next question. Some of the issues discussed on the media nowadays has no relevance to the national building process. இப்போ இருக்க some of the issuesலாம் டிஸ்கஸ் பண்றாங்க மீடியால. அது வந்து இப்போ இருக்க காலகட்டத்துல வந்து நேஷனல் பில்டிங் ப்ராசஸ்க்கு ரெலவெண்டே இல்ல. நேஷனல் பில்டிங் ப்ராசஸ்னா நேஷனல் பில்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ். அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ப்ராசஸோட இது ரெலவெண்டாவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இப்ப இருக்க இஷ்யூஸ்லாம். சோ இப்போ இங்க எதை வந்து பார்க்கணும்? சப்ஜெக்ட். இங்க எதை பத்தி பேசியிருக்காங்க? இஷ்யூஸ். இஷ்யூஸ்ங்கிறது ப்ளூரல். எஸ், இஷ்யூஸ் பத்தி பேசியிருக்காங்க. அப்ப அதை கண்டினியூ ஆகுற வேர்ப் பார்க்கணும். வேர்ப் என்னவா இருக்கு? ஹேஸா இருக்காங்க. இஷ்யூஸ்ங்கிறது ப்ளூரலா இருக்கிறதுனால அங்க வேர்பும் ப்ளூரலா தான் இருக்கணும். அப்ப ஹேஸ்க்கு பதிலா ஹேவ் போடணும். ஓகே, so the answer is has no relevance. Each of the pictures have been signed by the football star. ஒவ்வொரு பிக்சருமே வந்துட்டு ஃபுட்பால் ஸ்டார் வந்து சைன் பண்ணிருக்காங்க. have been signed by the football star. ஃபுட்பால் ஸ்டாரோட சைன் பண்ணிருக்காங்க, ரைட்? each of the picture, each of the picture, each வந்தாவே சிங்குலர். ஓகே, ஒவ்வொரு பிக்சரும் ஃபுட்பால் ஸ்டாரால சைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. So eachங்கிறது சிங்குலர். சிங்குலர்னா இங்க have வந்து என்னவா மாறணும்? has, because singularனா singular verb. So the answer is have been. The members of the victorious football team as well as the captain was congratulated. So in the members of the victorious football team, and the football team win பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய members as well as the captain, and the football team உடைய members as well as captain congratulate
பண்ணாங்க. இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? as well asக்கு பிஃபோர்ல இருக்கக்கூடியதை பார்க்கணும். பிஃபோர்ல யார் இருக்கு? members is plural இருந்ததுன்னா இங்க அடுத்து வரக்கூடிய verb pluralா தான் இருக்கும். so the answer is where. along with, as well as, with வந்துச்சுன்னா பிஃபோர்ல இருக்கிறத பார்க்கணும். okay, if it is a singular, the answer, the verb is also singular. if it is plural, the verb is also plural. இங்க மெம்பர்ஸ்ங்கிறது pluralா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய verb plural. so the answer is was congratulated. next one, plenty of people likes to celebrate New Year's Eve with their family and friends. so நிறைய people எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? நியூ இயர் ஈவ். அதாவது நியூ இயருக்கு முன்னாடி இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா அதை நியூ இயர் ஈவ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் செலிப்ரேட் பண்ணுறோம் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ரைட், பிளென்டினா அங்கே நிறைய. ஓகே, வாட் இஸ் சப்ஜெக்ட் ஹியர்? plenty of people. இங்க பீப்புள்ங்கிறது தான் சப்ஜெக்ட். எஸ், சப்ஜெக்ட் எப்படி இருக்கு? ப்ளூரலா இருக்கு. ப்ளூரலுக்கும் எஸ்க்கும் ஆகாதா? ஸோ எஸ் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ த ஆன்சர் இஸ் லைக். ஸோ த ஆன்சர் இஸ் like, not likes. answer என்ன வரணும்? likes to celebrate. everyone are asking for passes to the music festival at Nehru Park. நேரு பார்க்ல நடக்கக்கூடிய மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு பாஸ் வாங்குறதுக்கு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. so everyone is considered as singular. யார் கேட்டுட்டு இருக்கா? அப்ப everyone தான் ஆன்சரா வந்திருக்கு. அப்ப இதுதான் சிங்குலரா இருக்கும். சப்ஜெக்டா இருக்கும். சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க verb எப்படி இருக்கும்? it should be singular. அப்போ or என்னவா கன்வெர்ட் ஆகணும்? is ஆ கன்வெர்ட் ஆகணும். so the answer is everyone are asking. யார் கேக்குறா அப்படிங்கிற क्वेश्चनக்கு everyone தான் ரிசல்ட்டா இருக்கனால இது சப்ஜெக்ட். ஓகே, next one, the simplest way to get proper recognition or through doing things with dedication and sincerity. நமக்கு ஒரு simplest way சொல்றாங்க. என்ன வே? இது ஒரு ஃபேக்டா இருக்கா? நான் சொல்லிருக்கேன் ஆல்ரெடி. இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு கிராமராவோ இல்ல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவோ பாக்குறது. அப்பார்ட் ஃப்ரம் தட், அதை தவிர்த்து என்ன இருக்கும்? நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும், நிறைய மாரல் ஸ்டோரிஸ் நமக்கு தரும். ரைட், ஸோ த சிம்பிளஸ்ட் வே, இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் வே என்ன? எதுக்காக ப்ராப்பர் ரெகக்னிஷன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு சிம்பிளஸ்ட் வே என்ன சொல்றாங்கன்னா, நம்ம செய்யற விஷயத்த டெடிகேஷனாகவும் சின்சியரிட்டியாகவும் செய்யணும். அப்படி செஞ்சோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெகக்னிஷன் வரும். இதுதான் நம்மளுடைய சிம்பிளஸ்ட் வே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் தி சப்ஜெக்ட். என்ன சொல்லியிருக்காங்க? எதை பத்தி பேசியிருக்காங்க? simplest way பத்தி பேசிருக்காங்க. அப்ப இது சிங்குலர். அப்ப இங்க கூடிய ஆர் என்னமா மாறணும்? இஸ் ஆ மாறணும். பிகாஸ் சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு சிங்குலர் verb தான் இருக்கணும். so the answer is or true. next question, the Cannes Film Festival attracts some of the world's most famous people. இருக்காங்களா வேர்ல்டுல? அவங்களை அட்ராக்ட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவலா இருக்கிறது தான் இந்த Cannes Film Festival அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எது அப்படிங்கிற क्वेश्चनக்கு ஆன்சர் இந்த Cannes Film Festival. அப்ப இதுதான் சப்ஜெக்டா இருக்கும். சப்ஜெக்ட் வந்து சிங்குலர். சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர். அப்ப அட்ராக்ட் சிங்குலரா இருக்குமா? எஸ்எஸ் கோட் வேர்ட். ஸோ ஆக்ஷன் வேர்டோட ஒரு சி ஆட் ஆயிருந்ததுன்னா அதுதான் சிங்குலர். ஸோ த ஆன்சர் இஸ் அட்ராக்ட். அட்ராக்ட்னு வந்திருக்கணும். Thomas is a man of word who has been paying back the borrowed money in installment. So இது வந்து தாமஸ்ங்கிறவர் வந்து is a man of word. அவர் வந்து எப்படி சொல்லலாம்? வாங்கின பணத்தை வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கறதுக்கு பேர் போனவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்த்து சொல்லுவோம்ல, இவர் வந்து இதுக்கு பேர் போனவங்க. அந்த மாதிரி தாமஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இப்ப இங்க யார் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க? ரெஃபர் பண்ணிருக்காங்க தாமஸ். தாமஸ் இஸ் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கிறதுனால இங்க இஸ் ஓகே. ரைட், அடுத்து அப்படியே சென்டென்ஸ் வாங்க. ஹூ, இங்க ஹூ யார் ரெஃபர் பண்ணிருக்காங்க? தாமஸ் தான் ரெஃபர் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க சிங்குலர்னா இங்கேயே ஒரு சிங்குலர் தான் இருப்பாரு. அப்ப சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருக்க verb பாருங்க, has ஆ மாறணும். பிகாஸ் சிங்குலர் verb-க்கு சிங்குலர் சப்ஜெக்ட் தான் வரணும். So the answer is who have been. Next one, Sterling is only 24 but have achieved so much in his professional football career. ஸ்டெர்லிங்கிறவங்க வந்துட்டு இப்பதான் 24, ஆனா அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு, நிறைய அச்சீவ் பண்ணிருக்காங்க அவங்களுடைய ப்ரொஃபஷன்ல அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஸ்டெர்லிங் சிங்குலர், இஸ் சிங்குலர், கரெக்டா இருக்கு. பட் ஹேவ் அச்சீவ், யார் இங்க அச்சீவ் பண்ணிருக்கா? அவரு தான் அச்சீவ் பண்ணிருக்காரு. இங்க சிங்குலரா இருந்தா இங்கேயும் சிங்குலர், அப்ப ஹேஸ் தான் வரணும் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவ். So the answer is
The two states frequently has differences over the use of the river water, especially during the summer months. எப்பயுமே ஒரு பிரச்சனை இருக்கும். What is that? Water problem. Summer timeல ரெண்டு ஸ்டேட்டுக்கும் அடிக்கடி frequentனா அடிக்கடி என்ன ப்ராப்ளம் நடக்கும், அந்த யூசேஜ் எப்படி பண்றது, இதுக்கான ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. The two states frequently has differences over the use of river water, especially during the summer months. எப்படி யூஸ் பண்ற அந்த டிஃபரன்சஸ் நடந்துட்டே இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, சோ இங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் தி சப்ஜெக்ட் ஹியர்? டூ ஸ்டேட்ஸ். பிகாஸ் யாருக்கு டிஃபரன்ஸ் நடக்குது, அந்த வாட்டரை யூஸ் பண்றதுக்கு யார் யாருக்குள்ள டிஃபரன்ஸ் நடக்குது. சோ அந்த ஹூங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரா இருக்கிறதா இந்த டூ ஸ்டேட்ஸ். அப்ப இதுதான் கண்டிப்பா சப்ஜெக்டா இருக்கும். சப்ஜெக்ட் பக்கத்துல இருக்க வேர்ப் பார்க்கணும். ஹேஸ். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் பிகாஸ் எஸ் ஆயிடா இருக்கு. ஒரு நவுன்ல எஸ் ஆயிடா இருக்குன்னா which is plural. அப்ப ஹேஸ் என்னவா கன்வெர்ட் ஆகணும்? have, because plural subject க்கு plural verb. So the correction is has differences. Only one copy of the book running into 1200 pages on Gandhiji's visit to the state of Andhra Pradesh remain now. So only one copy of the book தான் அங்க இருக்குன்னு சொல்றாங்க. Right, remain now. Which is the subject here? Only one copy. One copy at the singular. Okay. எது ரிமைனிங்கா இருக்கு? அப்ப எதுங்கிற क्वेश्चनக்கு ஆன்சர் இந்த one copy of the book. Okay. இப்போ one copy அப்படிங்கிறது சிங்குலர். அப்ப இங்க ரிமைன்ங்கிறதுக்கு SS கோட் வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்குலர் வந்து என்ன பண்ணும்? S. So சிங்குலருக்கு S கோட் வேர்ட். So the answer is remain. Remain now the answer. அங்க remains னு இருக்கணும். Okay. Once you completed show result கொடுத்தீங்கன்னா you can get answers and இதுல வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் இங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும், எக்ஸ்பிளனேஷனோட இருக்கு, which is very useful to analyze and rectify. Okay, next வீடியோல மீட் பண்ணலாம். Until then stay tuned. Thank you. First